ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸ்ரீகிருஷ்ணரை வக்ரபுத்தி நிறைந்தவர் என்றும் சூட்சு புத்தி நிறைந்தவர் என்றும் விமர்சனம் செய்கிறது உண்டு. சூழ்ச்சி செஞ்சு தான் பாண்டவர்களை ஜெயிக்க வச்சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். அதேமாதிரி அவர் வக்ரபுத்தி கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு 16,108 மனைவிகளை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக கோயில் சிற்பங்களில் நீங்கள் பார்க்கலாம், ஸ்ரீகிருஷ்ணர் பெண்கள் குளத்தில் குளிக்கும்போது அந்த ஆடையை எடுத்துட்டு அவர் மரத்து மேலே உட்காந்துட்டு இருப்பார். ஆடையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கதை இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு வக்ர புத்தி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இதை நியாயப்படுத்த நினைக்கிறவங்க அவர் சின்ன குழந்தைத்தனமான விளையாட்டு இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இதே விஷயம் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, கடவுள் நிர்வாணமாக படைத்தார், இவங்க ட்ரெஸ்ஸு போட்டோடனே கடவுளுக்கு பிடிக்காமல் சொர்க்கத்தை விட்டு துரத்தினார் அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி அனுசையா கதையில் கூட மும்மூர்த்திகள் அனுசையாவை நிர்வாணமாக எங்களுக்கு உணவு படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே திரும்ப நிர்வாணம் அப்படிங்கிறது வருது. அதேமாதிரி துரியோதனனை கூட அவங்க அம்மா நிர்வாணமாக வர சொல்லுவாங்க. ஏன் இந்த நிர்வாணம் இங்கே நிர்வாணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எல்லாமே ஆன்மீக விஷயம், உடல் சார்ந்த விஷயம் கிடையாது. அப்போ ஆத்மாவுக்கு இந்த உடம்பே ஒரு ட்ரெஸ்ஸு தான். எப்படி உடம்புக்கு மேலே இருக்கிறத நம்ம ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஆத்மாவுக்கு மேலே தான் உடம்பு இருக்குது. அதனால் உடம்பு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த உடல் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இறைவன் போதிக்கிறார். அது உண்மையிலே போதிக்கிறது உடலே இல்லாத கடவுள் சிவபெருமான் ஒவ்வொரு 5000 வருட இறுதியில் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாக்கி சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் அப்படி தான் உணர்ந்தீங்க, அதனால தான் அப்போ சொர்க்கமாக இருந்துச்சு. எப்போ ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரீங்களோ அப்போ தான் நீங்கள் நிறைய பாவம் செஞ்சு இதை நரகமாக்கிட்டீங்க. அதன் விளைவாக தான் இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற எல்லா விதமான துக்கமும். ஸோ இந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி, நான் உடல் என்கிற உணர்விலிருந்து விடுபடுங்க, உடல் என்ற ஆடையிலிருந்து விடுபடுங்க, மீண்டும் ஆத்மா என்ற உணர்வில் நிலை பெறுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் அது எப்போ சாத்தியம்? ஏன்னா இப்போ ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறது எப்போ சாத்தியம் அப்படின்னா, அந்த ஆத்மாவிற்கான சக்தி வேணும். ஒரு அழகான பெண் வந்த உடனே அந்த பெண்ணின் அழகை பற்றி மனம் சிந்தனை எழுப்பும். அப்போ ஏன்னா உடலை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது உடல் சார்ந்த அந்த எந்த எண்ணமும் எழும்பாது. இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பக்கத்தில் ஒரு பையன் உட்காடுறான், உங்களுக்கு எந்த எண்ணமும் வராது. ஆனால் ஒரு பொண்ணு உட்காரும்போது காமம் சார்ந்த எண்ணம் வருது. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், உடல் உணர்வுனால் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது பையன் உட்காந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் பொண்ணு உட்காந்தாலும் இருக்கும், எந்த எண்ணமும் வராது உங்களுக்கு. ஆனால் ஆத்மா பலகீனமானதுனால தான் இந்த உடல் உணர்வு வருது. ஆரம்பத்தில் ஆத்மா பலமாக இருந்ததுனால தான் ஆத்ம உணர்வில் இருந்தது. ஸோ இப்போ ஆத்மாவுக்கு பலம் நிரப்பணும், ஆன்ம பலம். அது எப்படி வரும் அப்படின்னா, அதை சொல்லிக் கொடுக்க தான் கடவுள் வரார். அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார். நீங்கள் எப்படி பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்களோ, அதாவது ஆத்மா இங்கே தான் ஜொலிக்குது, அதுதான் உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக செய்து, இந்த உடலின் ஆயுள் முடிந்த பிறகு இன்னொரு உடல் எடுத்து அதில் காரியம் செய்யுது. ஸோ எப்போவுமே ஆத்மா இருக்குது, உடல் தான் அழியுது. ஸோ எப்போவுமே இருக்கிற ஆத்மா தான் நாமளே தவிர, தற்காலிகமாக வந்த இந்த உடம்பு நாம் கிடையாது. இல்லை, தற்காலிகமாக போடுற ட்ரெஸ்ஸு நம்ம கிடையாது. இல்லை, அந்த மாதிரி தான் தற்காலிகமாக போடுற இந்த உடம்பும் நாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இறைவன் சொல்கிறாரு. இறைவன் எப்போவுமே உடல் எடுப்பது கிடையாது.
தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறதே கிடையாது. பிறந்ததான் அவருக்குன்னு உடம்பு இருக்குது. அதனால தான் சிவனுக்கு மட்டும் நாம் ஆத்ம ரூபமாகவே லிங்க ரூபத்தில் வழிபடுறோம். லிங்க ரூபன்றது ஆத்ம ஜோதி ரூபம், வேறு ஒன்றும் கிடையாது. அது தெரியாதனால தவறான பல அர்த்தங்களை சொல்கிறாங்க. ஸோ இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உண்மையிலே இறைவனோட தான் ஆத்மாக்களாகிய நாமளும் இருந்தோம். இந்த உலகத்தை பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவனைத்தான் இந்துக்கள் சிவனும், முஸ்லீம்கள் அல்லானும், கிறிஸ்தவர்கள் பரமபிதானும் சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கடவுளை நினைக்கணும், அவரை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, உடம்பு கிடையாது, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா அப்படிங்கிறது சதா மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க உங்களை ஆத்மாவாகவே நினைக்க இதோடைய நினைவாக தான் பக்தியில் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்களை சொல்கிறது இருக்குது. ஆனால் அது ஓம் நம சிவாய அது கடவுளுக்கு மகிமைன்னு அர்த்தம். பட் ஆனால் கடவுளுடைய மகிமை என்னென்னே தெரியாமல் அதை சொல்கிறதுனால என்ன நன்மை இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இறைவனை நினைக்க ஆத்மா பலம் பெறுகிறது. இந்த ரகசியத்தை, இதுதான் உண்மையான யோகம், ராஜ யோகம். மீண்டும் உங்களை ராஜாவாக்குற யோகம். ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் தான் ராஜாவாக ஆக போகிறீங்க. அப்படி ராஜாவானவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் முதல் மகாராஜாவாக அவர் உட்கார்ந்துட்டுருக்கிறார். ஆனால் அவரே மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் இறுதியில் அனைத்தையும் இழக்கிறார், காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் விழுந்து. இப்போ சிவபெருமான் ஞாபகப்படுத்துகிறார், நீ தான் நாராயணனாக இருந்த, சொர்க்கத்தின் தேவதையாக இருந்த, மீண்டும் அந்த தெய்வீக குணத்தை நிரப்பு, அது உனக்குள்ளே இருக்குது, அதை வெளிப்படுத்து. மற்றபடி இந்த காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம்லாம் நடுவில் வந்தது, அது உன்னுடைய குணம் இல்லை, அதுதான் சாத்தானுடைய குணம் அல்லது ராவணனுடைய குணம். ஏன்னா இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். மற்றபடி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலையை தூக்கிட்டு யாரும் கிடையாது. ஸோ எந்த கதையும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், சிவபெருமான் பண்ணார் இந்த விஷயத்தைன்னும்போது உங்களுக்கு இவ்வளோ வக்கரமாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் உடல் கொண்ட கிருஷ்ணர் பண்ணாருன்னும் போது தான் உங்களுக்கு இது வக்கரமாக தெரியுது இல்லையா? ஆனால் உண்மையில் உடல் உணர்வை விட சொல்கிறது சிவபெருமான். அப்போ சிவபெருமானின் நினைவில் இருக்க தான் அது உங்களுக்கு சாத்தியம். ஸோ அதைத்தான் அவங்க பார்த்திங்கன்னா கைகூப்பி வணங்குற மாதிரி இருக்கும். அதாவது இறைவன் நினைவில் இருக்கிறாங்க இல்லை, எப்போவுமே பரிசுத்தமாக குழந்தை மாதிரி இருக்கிற அந்த இறைவனின் நினைவில் இருப்பதை அங்கே குழந்தை கிருஷ்ணர் மரத்து மேலே இருக்கிறதாக அங்கே காட்டியிருக்கிறாங்க. ஸோ அது உடல் நிர்வாணம் இல்லை, ஆத்மான்ற உணர்வில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஆனால் அது கதையாக படிக்கும்போது கண்டிப்பாக அது தவறான அர்த்தத்தை தான் கொடுக்கும். எல்லா மதத்துலையுமே இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியமும் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் சூழ்ச்சிக்காரர், சூழ்ச்சி செய்து தான் பாண்டவர்களை ஜெயிக்க வைத்தார்ன்றதுக்கு முக்கியமாக அர்ஜுனன் இல்லையா, அர்ஜுனனை கொல்றது தான் தன் வாழ்க்கை லட்சியமாக கொண்டிருப்பார் கர்ணன். கடைசியில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, யுத்தத்தில் நேருக்கு நேராக இருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணரை நோக்கி கிருஷ்ணன் இருப்பாங்க, அர்ஜுனனும் கர்ணனும் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. அப்போ அர்ஜுனன் நோக்கி கர்ணன் அம்பு விடுறான். ஆனால் கிருஷ்ணர் தேரை கீழே காலால் அமுத்தி 1 இன்ச்சு கீழே தள்ளிடுறாரு. அதனால் கழுத்தை நோக்கி வந்த அம்பு தலைப்பாகையை அடிச்சிட்டு போயிடுச்சு. அதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற பேச்சு வழக்குக்கு அதுதான் காரணம். அடுத்தது அர்ஜுனனுடைய கர்ணனுடைய தேர் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்குது, அந்த சக்கரம். அதை எடுக்கிறதுக்காக கீழே இறங்குறான் கர்ணன். இதுதான் சரியான நேரம், அவனை நோக்கி அம்பு விடு அப்படின்ட்டு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். உடனே கர்ணன், இதெல்லாம் அநியாயம், நான் கீழே இருக்கிறேன், நிராயுதபாணியாக இருக்கிறேன், நீ எப்படி மேலே இருக்கலாம், நீ ஏன் கீழே வா, அதுதானே தர்மம் அப்படின்னு சொல்கிறான். ஒருபோதும் கீழே இறங்காத அர்ஜுனா,
அப்படின்னு கிருஷ்ணர் எச்சரிக்கை கொடுக்குறார். இதனால தான் அவர் சூழ்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தர்மத்திற்கு முரணானது அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுன்னா உடல் சம்மந்தப்பட்ட விஷயமாக பார்க்கும்பொழுது. ஆனால் இங்கே இது உடல் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. மனிதனுடைய மிக உன்னதமான நிலை எது தெரியுமா? ஆத்மான்ற உணர்விலிருந்து பிறரையும் ஆத்மானு பார்க்கறது தான். அதுதான் உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையை விட்டு இறங்காதே அர்ஜுனான்னு அர்த்தம். அந்த ரதத்தை விட்டு இறங்காதன்றதுடைய அர்த்தம் அதுதான். அப்போ இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் நம்ம உடம்புன்னு நினைக்கிறதுனால வருது, கீழான நிலை. அப்போ உடல் என்கிற உணர்வுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி வராத கர்ணன் வந்துட்டான் இல்லையா, மண்ணுக்கு வந்துட்டான், மண்ணினாலான உடல் உணர்வுக்கு வந்துட்டான். அதனால தான் அவன் துரியோதனன் தவறானவர்கள் தொடர்பில் இருக்கனால அவனுக்கு அந்த குணம் வந்துடுச்சு. அதனால தான் அவன் ஃபெயில் ஆகுறான். நீ அந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ அதையுமே சொல்கிறது சிவபெருமான் தான். இதை கேட்பவர் தான் கிருஷ்ணராக பிறக்கிறார் அடுத்த ஜென்மத்தில். ஸோ அங்கே அர்ஜுனனுக்கு சொல்லிட்டதாக போட்டாங்க. கிருஷ்ணருடைய ஆத்மா இப்போ கேட்குது. அந்த ஆத்மாவுக்கு இப்போ இருக்கிற பேர் பிரம்மா. அந்த பிரம்மா அதாவது ஒரு வயோதிகராக இருக்கார். அவர் உடம்புல தான் சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞான அம்பு விடுறார். இதை அங்கே மகாபாரதத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வேடை நம்பி விட்டான் கிருஷ்ணர் தாத்தாவாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இறந்துட்டார். ஸோ இறந்துட்டாருன்றதோடைய இறக்கிறதுனா என்ன, உடலை விட்டு ஆத்மா வெளில வர்றது தானே. இப்போ உடல் உணர்விலிருந்து அவர் வெளியில் வருகிறார், ஆத்ம உணர்வில் நிலை பெறுகிறார். அதுதான் உண்மையான அர்த்தம். ஸோ இது எப்போ நடக்குது? உடல் உணர்வு உச்சத்தில் இருக்கும்போது, தன் இனத்தையே மனிதர்கள் அழித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அதிலிருந்து விலகிறார் கிருஷ்ணர். தன் இன மக்கள் ஒருவரை ஒருவர் அழிச்சிக்கிறாங்க, யாதவர்கள். ஸோ அது உண்மையிலே மனித இனத்தை அழிச்சிக்கிற விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா. சுயநலத்தினால் அவங்க பண்ண பல விஷயங்கள் இன்றைக்கி தட்பவெட்ப நிலையை மாற்றுறதை பார்க்குறோம். இது இல்லாமல் நேரடியாகவே அணுகுண்டை வைத்து மனித இனத்தை அழிச்சிடுவேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் மிரட்டுறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா உடல் உணர்வு அகங்காரம் உச்சத்தில் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்மை விலக்க வைக்கிறார் இறைவன். ஸோ அப்படி இறைவனுடைய வழிப்படி விலகி இருப்பவர் தான் கிருஷ்ணராக அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறார் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ எல்லா மதத்தின் ரகசியமும் இறைவன் சாரமாக சொல்கிறார். அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனலை ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.